ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஆரி ஒர்க்குக்கு ப்ளவுஸ் கட்டிங் பார்க்குறோம். ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஆரி ஒர்க் அளவெடுத்து போட்டாச்சு. இப்போ நான் அதுக்கு லைனிங் கட் பண்ணுறேன். எப்போவுமே கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி செக் பண்ணிவிட்டு அயர்ன் பண்ணிவிட்டு க்ளீனாக வச்சுக்கோங்க. அது பிறகு நீங்கள் இப்போ நான் அயர்ன் பண்ணிடுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வீடியோஸ் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி கொடுக்குறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் 1/2 இன்ச்சு தையலுக்கான அளவை மார்க் பண்ணிட்டேன். இந்த மாதிரி எல் ஸ்கேல் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னாக்கா மாஸ்டர் ஸ்கேல் எடுத்துக்கோங்க. 2 ஸ்கேல் வாங்கி வச்சுக்கோங்க. உங்களுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மீதி எந்த ஸ்கேல் இருந்தாலும் நீங்கள் பிகினர்ஸ்க்கு இது தேவைப்படும். இல்லை டெய்லர்ஸாக இருந்தாலும் சரி, நம்ம இது தான் யூஸ் பண்ணுறோம். அப்போ அந்த ஏறத்தாழ இருக்கிறத நம்ம வெட்டியாச்சு. அது பிறகு 1/2 இன்ச் தையலுக்கு மடித்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம்ல, அந்த தையலுக்கான மார்க்கிங் பண்ணியாச்சு. இந்த லென்த் பார்த்திங்கனாக்கா 14 இன்ச்சு உயரம். 14 இன்ச்சு நம்ம உயரம் மார்க் பண்ணிவிட்டு 1/2 இன்ச்சு தையலுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணுவோம்ல, அந்த தையலுக்கு. அப்போ மொத்தமாக எவ்வளோ தேவைன்னா 15 இன்ச்சு தேவை. இப்போ இவங்களோட இடுப்பு சுற்றளவு 35.75. அதுக்கு தகுந்த மாதிரி 35.75 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னாக்கா உங்களுக்கு 8.75 ஒரு கோடு வரும். அதை மார்க் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி அவங்களோட ஷோல்டர் டவுன் 15 இன்ச்சஸ். அந்த 15 இன்ச்சஸில் பாதி 7.5. அதில் 1.5 இன்ச் மைனஸ் பண்ணிங்கன்னா மீதி கிடைக்கிறது தான் ஷோல்டருக்கு வச்சுக்கணும். அதே மாதிரி நெக்கு 3 இன்ச்சு, ஷோல்டர் 2.75 மார்க் பண்ணியிருக்கேன். ஆம் வரையும் போது ஆம்லேருந்து சென்டர் மார்க் பண்ணி அதில் ஒரு லைன் பண்ணுங்கள். லைன் பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்கனாக்கா நம்மளோட மார்பு சுற்றளவு எவ்வளோன்றதை பார்த்துட்டு அதை 4ஆல் டிவைட் பண்ணிவிட்டு ஒரு மார்க் பண்ணுங்கள். அங்கேருந்து 3/4 இன்ச்சு நீங்கள் ஈஸ் அலவன்ஸ் கொடுத்து, அது பிறகு 1.5 இன்ச்சு சீம் அலவன்ஸ் கொடுத்து மார்க் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு லூஸ் ஃபிட்டிங் அழகாக கிடைக்கும். இதே மாதிரி நீங்கள் கோடு போட்டுக்கோங்க. ஹார்ம் ஃபிட் வரைஞ்சிக்கோங்க. ஹார்ம் ரவுண்டு பார்த்திங்கன்னா 19. அந்த 19ல் பாதி நம்மளுக்கு 9.5 கிடைக்கணும். அந்த 9.5 வருதான்றதை செக் பண்ணிவிட்டேன். கரெக்டாக வந்தது. நெக் டவுன் 9 இன்ச்சு, அதுக்கும் மார்க் பண்ணிவிட்டேன். நான் இப்போ ஆரி ஒர்க் தைக்கிறதுனால அங்கே நான் கட்டிங் பண்ண மாட்டேன். அதே மாதிரி கீழே இடுப்பு சுற்றளவுக்கு 1 இன்ச்சு டாட்டுக்கு மெஷர் பண்ணணும். மெஷர் பண்ணிவிட்டு 4 இன்ச்சு ஹைட்டில் இந்த பக்கம் அந்த பக்கம் 1/2 இன்ச்சு அளவில் மார்க் பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி ஒரு கிராஸாக ஒரு லைன் பண்ணிடுங்க. அப்போ உங்களுக்கு சுருக்கம் இல்லாமல் இந்த சைடு ஃபிட்டிங் அழகாகவே கிடைக்கும். இப்போ நம்ம கட்டிங் பண்ணிடலாம். அந்த சைடு ஃபிட்லேருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக அந்த 1.5 இன்ச்சு லைனில் கட் பண்ணிவிட்டு வந்துடுங்க. அதே மாதிரி 1/2 இன்ச்சு இடைவெளி விட்டு கட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம தையல் கோடுக்கும் சேர்த்து தான் மார்க் பண்ணியிருக்கோம். அதனால் கரெக்டாக கட் பண்ணிவிட்டு எங்கெங்கே நம்மளுக்கு நாச்சஸ் இருக்கும் அங்கெல்லாம் நாச் பண்ணிக்கோங்க. எங்கே பிசுறு இருக்கிறத கூட கட் பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பார்க்கவே அழகாக இருக்கும். இப்போ நான் அந்த எங்கெங்கே கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்துட்றேன். இது ஏன் இப்படி கொடுக்குறேன்னா 2 பக்கம் ஒரே ஈக்குவலான டாட் பிடிப்பீங்க. அதே மாதிரி நெக்கோட அளவும் நாச் பண்ணிடுறீங்க. இந்த மாதிரி ஒரு குத்தூசியால் ஒரு நல்லா குத்தி எடுத்துட்டிங்கன்னா இந்த பக்கமும் அது சேம் தெரிஞ்சிடும். இந்த பக்கமும் அந்த பக்கமும் 1/2 இன்ச்சு நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்கன்னா இப்போ எப்படி வச்சாலும் உங்களுக்கு இவ்வளோ தான் அளவுன்ற மாதிரி உங்களுக்கு தையல் தெரியும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரண்ட்டு கட் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட்டு கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்லீவை கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் பார்த்திங்கனாக்கா அவங்களோடது 9 இன்ச்சு. அப்போ நம்ம எவ்வளோ எடுத்துக்கணும்? 1/2 இன்ச்சு சேர்த்து 9 எடுத்துக்கிறோம். அதுக்கு முன்னாடி நல்லா அயர்ன் பண்ணிக்கிட்டு அதே மாதிரி நம்ம எப்போ எடுத்தாலுமே அயர்ன் பண்ணிட்டு எடுங்க, கரெக்டாக இருக்கும். எல் ஸ்கேலில் ஒரு கோடு போடுங்க. ஏன்னா இந்த லைன் சரியில்லை. அதுக்கடுத்து ஒரு 1/2 இன்ச்சு ஸ்ட்ரெயிட் கோடு போட்டுட்டு நீங்கள் அளவு எடுத்துக்கோங்க. 9 ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்கும் சேர்த்து மார்க் பண்ணியிருக்கிறேன். இந்த கேப் ஹைட் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு 3.75 எடுத்திருக்கேன். அந்த 3.75க்கு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த கேப் ஹைட் எப்படி எடுக்கணுன்றதை நான் அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன். அதே மாதிரி ரவுண்டு 15 இன்ச்சு. அதில் பாதி நம்ம அங்கே ரவுண்டுக்கு மார்க் பண்ணுறோம்.
இது ஷேப் வந்து பண்ணிடலாம். இவ்வளோ தான் ஷேப்பு. ரொம்ப இதுக்கு மெனக்கட வேண்டியதில்லை. போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா வந்துடும். இந்த ஷேப்பும் எப்படி போடுறதுன்றதும் அடுத்தடுத்த வீடியோவில் நீங்கள் கமெண்ட் பண்ணுறதுல தான் நான் வந்து பண்ண முடியும். இதே மாதிரி இப்போ நான் ஒரு சைடுக்கு வந்து பீஸ் கொடுக்குற மாதிரி இதை கட் பண்ணியிருக்கேன். 2 சைடு இல்லாமல் ஒரு சைடுக்கு பீஸ் வர மாதிரி கட் பண்ணியிருக்கேன். அந்த பீஸ் ஜாயின் பண்ணுறது நான் ஏற்கனவே வீடியோவில் போட்டிருக்கேன், நீங்கள் வந்து பார்க்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா இப்போ நம்ம ஸ்லீவ் வந்து வெட்டியாச்சு. இப்போ ஃப்ரண்ட் சைடுக்கு நம்ம வந்து லைனிங்கை போட்டுக்கலாம். லைனிங் போடும்போது ஓப்பன் பக்கம் இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. இது வந்து நம்ம கிராஸ் கட்டிங் வேணும்னாலும் கிராஸ் கட்டிங் போடலாம், இல்லை ஸ்ட்ரெயிட் கட்டிங் வேணும்னாலும் ஸ்ட்ரெயிட் கட்டிங் போடலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக வந்து ஸ்ட்ரெயிட் கட்டிங் போடலான்றதை வந்து டிசைட் பண்ணேன். பட் இருந்தாலுமே வந்து அவங்களோட நெக்கு எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து வரைஞ்சிக்கோங்க. இப்போ நம்ம நெக்குக்கு ஷோல்டருக்கு மெயினில் ஒரு லைன் பண்ணியாச்சு. எப்படி இருக்கோ பேக்கு அப்படியே வந்து ட்ரேஸ் பண்ணிடுங்க. ஃபுல்லாகவே ட்ரேஸ் பண்ணிவிட்டு இப்படி லைன் பண்ணிட்டீங்க. ஓகேங்களா? இந்த ஆர்ம் ஃபிட்டுக்கும் லைன் பண்ணிவிட்டு நம்ம பேக் போர்ஷனை எடுத்துகிட்டு அதே மாதிரி நம்ம 1/2 இன்ச்சு தையல் ஷோல்டர் தையலுக்கு மார்க் பண்ணிட்டோம். நெக்கோட லென்த்து வந்து 6 இன்ச்சு. நம்ம கீழே வந்து ஒரு 3.5 இன்ச்சாக மார்க் பண்ணிக்கிறோம். 3 தானே ஷோல்டர் வச்சோம், அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இது நான் மார்க் பண்ணுறது வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு எபெக்ஸ் லென்த்து எபெக்ஸ் பாயிண்ட்டு மார்க் பண்ணிட்டோம். இந்த பக்கம் அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா டாட்டு மெஷர்மெண்ட் வந்து 3 இன்ச்சு, இந்த பக்கம் 1.5 இன்ச்சு, அந்த பக்கம் 1.5 இன்ச்சு மார்க் பண்ணியாச்சு. கரெக்டாக இருக்கான்றதை ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு இந்த லென்த் வந்து 3 இருக்குன்னா அதே சைடு இந்த சைடும் அந்த சைடும் 3.5 இன்ச்சு வந்து உங்களுக்கு வந்து வரணும். கரெக்டாக வந்துச்சுன்னா தான் நீங்கள் வந்து அந்த ஷேப் எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து நம்மளோட ஹிப்போட மெஷர்மெண்ட்டும் எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ராஸை வந்து இப்படி மார்க் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஒரு வாட்டி நீங்கள் வந்து இதுதாங்க மெயின். நம்ம இந்த சைட் டாட்டில் வந்து ஒரு 2.5 இன்ச்சு வந்து நம்ம போட போகிறோம் இல்லையா? அந்த 2.5 இன்ச்சை தான் நம்ம கரெக்டாக கால்குலேஷன் எடுத்து இந்த பக்கமும் போட்டுக்கணும். அப்போ தான் வந்து நீங்கள் பட்டி வெட்டும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து ஒரு டிப்ஸ் மாதிரியே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நான் கொக்கிப்பட்டி ஐப்பட்டிக்கு லென்த் வந்து பார்த்திங்கனாக்கா 4.5 வச்சுட்டு அதை வந்து மார்க் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட் நெக்கும் மார்க் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்ம் ஹோலில் டாட்டு, இந்த ஆர்ம் ஹோல் டாட்டும் கரெக்ட் பண்ணியாச்சு. உங்களுக்கு வந்து இந்த இடைவெளி எவ்வளோ இருக்கணும்னா 1.5 இன்ச்சு வந்து இவங்களுக்கு இடைவெளி வருது. இது வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம ஒரு 1/4 இன்ச்சு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து உள்ள அழுத்தை வந்து எடுக்கிறோம். இப்போ வந்து நான் வந்து இதை வெட்டிடுறேன். இவ்வளோதாங்க. ஃப்ரண்ட் வந்து ரொம்ப ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி நீங்கள் வந்து கட்டிங் பண்ணும்போது பார்த்துட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து அது ஈஸியாகவே தெரியும். இப்போ வந்து நெக்கு வந்து கட் பண்ணுறோம். நெக்கு வந்து நீங்கள் ஃப்ரண்ட்டில் வந்து கட் பண்ணிட்டீங்கனாலும் பரவாயில்ல, இல்லை அப்படியே தச்சு திருப்பறதா இருந்தாலும் பரவாயில்ல. ஆனாலும் நீங்கள் வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்கு வந்து பார்த்திங்கனாக்கா நெக் கட் பண்ணிக்கிறது ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஒன் சைட் கைடு போட்டு அடித்து திருப்பும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா நெக் இவ்வளோ தான் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும் முன்னாடியே. இந்த ஆர்ம் ஹோல் வெட்டும் போது கொஞ்சம் இந்த மாதிரி கிராஸ் கொடுத்து வெட்டினீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து அந்த நெக்கு ஆர்ம் ஹோல் ரவுண்டு வந்து பார்த்திங்கனாக்கா அந்த ஷேப் வந்து எல் ஷேப் இல்லாமல் ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்கும். இல்லைன்னாக்கா நீங்கள் அப்படியே ஸ்ட்ரெயிட்டை பார்த்திங்களா ரவுண்ட் ஷேப்பில் கிடச்சிது. இந்த மாதிரி வெட்டி பழகுங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரலில் நம்ம ஒரு டாட்டு மாதிரி வந்து போடுறோம் இல்லையா? அங்கே வந்து ஒரு குத்தூசியால் நம்ம இது பண்ணிவிட்டு அது ரெண்டும் கரெக்டாக இருக்கிற மாதிரி பாருங்கள். இப்போ எக்ஸ்ட்ராஸ் எதுனா இருந்துச்சுன்னா அதை வந்து ட்ரிம் பண்ணிவிடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த அளவு வந்து கரெக்டாக வரும். இப்போ இன்னொரு வாட்டி செக் பண்ணுங்கள். 1.5 இன்ச்சை செக் பண்ணிவிட்டு அங்கே ஒரு நாச்சஸ் வந்து போட்டுடுங்க. அவ்வளோதாங்க. இப்போ ஃப்ரண்ட் வந்து நம்ம வந்து முடிச்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.